என் சிந்தனை சிறப்புகளை உங்களுக்கு உள்ளாகி உள்ளாகி என்ற கவிதைகள் சொல்லுக்கு சொல்லாகி போலம் போடும் பலம் இயக்கும் தலையழகு என பாவேதன் கவிதைகள் இந்த தந்தைக்கும் தாய்க்கும் மற்ற இளநீண்ட தமிழ்நாடுகளுக்கு என்னால் இளையளவு நடமையும் கிடைத்திருந்தார். செப்போவின் மாநிலத்து திருநாளா என்று பேசி அதற்கு கவிதைகளுக்கு நம்ம மொழிக்கு வந்து நான் நினைக்கிறேன். சந்தோஷ் சுப்பிரமணியன் ஒரு படம் இருக்கும், எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்பா வந்து மகளுக்கு பார்த்து செய்வாரு. எப்படி செய்ய மகனோட இதெல்லாம் பார்க்க மாட்டாரு, அப்பாவை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப மகன் சொல்வார் கடைசி நேரத்துல விளையாடும் போது கூட அவங்க கையை பிடிச்சி இந்த காயில் இப்படி போடு, கேரம்பர் விளையாடி இருப்பாங்க, இப்படி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அவர் சொல்வார், இப்ப கூட பாருப்பா உங்க கைக்கு கை உள்ளதான் என் கை இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம சகோதரி மோகனா பேசும்போது போன வருஷம் அண்ணனோட பேச வந்து நான் எடுத்துட்டேன், இந்த வருஷம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒதுக்குனா இந்த 150,000 பாடல மாட்டிட்டாங்க. 150,000 பாடல ஆனந்த் தம்பி எனக்கு தான் கொடுத்திருந்தாரு. 75 150 பாருங்க, கரெக்டா அந்த பாடல் தான் நம்ம எடுத்து பாருங்க. எதுக்கு சொன்னா இப்படிதான். அதனால நான் எப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழை வந்து முத்தமிழ் என்று சொல்வார்கள், இயல் இசை நாடகம் என்று சொல்வார்கள். அத கீழாக என்ன சொல்றாரு, கீழா ஜெகநாதன் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கொஞ்சு தமிழ், கெஞ்சு தமிழ், விஞ்சு தமிழ் என்று சொல்றார். அது என்ன கொஞ்சு தமிழ்? செந்தமிழ் கேள்விப்பட்டிருக்கோம், பைந்தமிழ் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன கொஞ்சு தமிழ் அப்படின்னா, ஞான சம்பந்தர் பாடியது கொஞ்சு தமிழ். குழந்தையா இருந்து ஞானப்பால் இருந்து இறைவனை அவர் பாடினதுனால அந்த தமிழுக்கு கொஞ்சு தமிழ். குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் தானே பேசும், அதனால அதுக்கு கொஞ்சு தமிழா. கெஞ்சு தமிழ் என்கிறது அது திருநாவுக்கரசர் பாடிய அந்த தமிழ் இருக்குல்ல, அந்த தமிழ் கெஞ்சு தமிழ் சொல்றார். ஏன்னா அவர் வயதுல மூத்தவர், ஒரு சமண சமயத்திலிருந்து சைவ மார்க்கத்துக்கு மாறியவர். அதனால இறைவனை கெஞ்சுகின்றாராம். அதனால அதுக்கு என்ன பேருன்னா கெஞ்சு தமிழ் அப்படின்னு ஒரு பேர். சுந்தரர் பாடியது மிஞ்சு தமிழ் என்று சொல்றார். நண்பராக, கடவுளின் நண்பராக, தோழனாக அவர் பாடினதுனால இதுக்கு என்ன பேரு? மிஞ்சு தமிழ் என்று சொல்லுகின்றார். நான் சொல்லுகின்றேன், 4வதாக ஒரு தமிழ் இருக்கிறது. இவற்றையெல்லாம் விஞ்சுகின்ற தமிழ், அது ஆதிமகலன் தந்த தமிழின் பெருமை அறிவோம் என்ற தமிழ். ஒண்ணு நம்முடைய சிறப்பு வந்துட்டு இருக்காங்க, மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய கரவொலியோட வீடுகள் தோறும் ஒரு கிறிஸ்தவ வீட்டுல பைபிள் இருக்கணும், அதனோட ஒரு திருக்குறள் இருக்கணும்னு சொல்லுவோம். ஒரு இஸ்லாமிய வீட்டுல திருக்குறான் இருக்கணும், அதோட ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்கணும்னு சொல்லுவோம். ஒரு இந்துவின் வீட்டுல திருவாசகமோ திவ்ய பிரபந்தமோ ஒண்ணு இருக்கணும், அது கூட திருக்குறள் இருக்கணும்னு சொல்லுவோம். நான் இப்ப சொல்றேன், இனிமே ஆதி பகலனின் தமிழின் பெருமையறிவோம் என்ற நூலும் எல்லார் வீட்டிலையும் இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னா, இளைய தலைமுறைகள் படிக்கின்ற, குறிப்பா பேசுகின்றவர்களுக்கும் எழுதுகின்றவர்களுக்கும் ஒரு சிறந்த காலப்பெட்டகமாக அது இருக்கும். ஏன்னா அத்தனை தலைப்புகள், நீங்க அவர் படிச்ச அந்த அவர் கொடுத்திருக்கிற அந்த தலைப்புகளை நாம படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு 100 புத்தகங்களையாவது நீங்க வாசித்தால் ஒழிய அவ்வளவு தகவல்களை, 700க்கும் மேற்பட்ட தகவல்களை அவர் கொடுத்திருக்கார். நமக்கு 251 தான் இந்த புத்தகத்துல வந்திருக்கு.
200 200 தகவல் வந்திருக்கு, இன்னும் 100 தகவல்கள் 500 தகவல்கள் அவர் கையில் இருக்கு. சோ ஒவ்வொரு வீட்டிலும் இது பாதுகாக்க வேண்டிய புத்தகமாக இருக்கணும். இனிமே என் வீட்டிலும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சரி, 3000 ஆண்டுகளாயினும் மூவாது சாவாது காத்து நிற்கின்ற மொழி தமிழ் சொல்லுவாங்க. தமிழர் என்போர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்வார்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் போர் மூழ்கின்ற, உலகம் முழுக்கும் போர் மூழ்கின்ற சூழல் இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம இன்று வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா தமிழர்கள், அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஒவ்வொரு மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்படியும் வாழலாம் அப்படியும் வாழலாம் எப்படியும் வாழலாம் என்ற சிந்தனை உடையவர்களாக உலக மக்கள் இருக்கின்ற போது, தமிழர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது போராக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லறமாக இருந்தாலும் சரி, ஏன் காதலாக இருந்தாலும் சரி, அதற்கான நெறிகளிலே தன்னை ஆர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றதை இப்ப சண்டை போடுற ஒரு 10 நாளுக்கு முன்னால முதல் குண்டை எங்க விழுந்ததுன்னா, குழந்தைகள், அது மகளிர் பள்ளியில போய் விழுந்தது. ஏறக்குறைய ஒரு 180 மாணவ செல்வங்கள் குழந்தைகள் அந்த குண்டு வெடிப்பிலே மாண்டு போனார்கள். கேட்கும் பொழுதெல்லாம் நெஞ்சு பதறுகிற இல்லையா? மருத்துவமனைகள் மீது போடுகின்றார்கள் குண்டலாக. மக்கள் எங்கு நெருக்கமாக வாழ்கின்றாரோ அங்கு குண்டு போட்டாங்க. ஆனா தமிழர்களின் நெறி அப்படி அல்ல. ஒரு புறநானூற்று பாடல் சொல்லுது, ஆளும் ஆனிரை பார்ப்பன மாக்களும் பிணியுடையிலும் பெண்டிரும் பெண்புல வாழ்நர்க்கு அருங்கடல் இயக்கும் பொன்போல் புகழ்ந்தர் பெறாது. ஆனா பசு, ஆனிரை பசு கூட்டங்கள் பார்ப்பன மக்கள்ல சீரார்கள். பார்ப்பன குழந்தைன்னு அர்த்தம். இந்த சாதியை நம்ம நினைக்க தேவையில்ல. குழந்தைகள் பாசு அண்ணார், பாசு அண்ணா பாசுனா குருவி, குட்டி, குஞ்சு அப்படி சொல்றல. இளமையானவர்கள் குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பெண்கள். அது மட்டும் இல்லாம, எனக்கு நான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நான் இறந்துட்டா எனக்கு அந்த ஈம சடங்குகள் செய்ய பிள்ளை இல்லை, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டோன்ற புதல்வர்களை பெறாதவர்கள்லாம் ஏன் அம்பு படுற இடத்த, அம்பு படாத அளவுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் நீங்க தங்கிடுங்க அப்படின்னு ஒரு அரசன் சொல்லிவிட்டு சண்டை செய்யலாம். இதுதான் தமிழர்களினுடைய நெறி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எங்க பள்ளிக்கூடம் இருக்குதோ அங்க கொண்டு போறாங்க. இப்படி ஒரு விஷயம். அந்த போர்க்களத்துல கூட எந்த சூழலில் என்ன செய்யக்கூடாது, மானம் இழந்து வாழக்கூடாது அப்படின்ற மான பண்பிலே உயர்ந்தவர்களாக தமிழர்கள் விளங்கி இருக்கிறார்கள். மானம்னா என்ன? சர்வம் மானம்னா என்னன்னு நிறைய பேருக்கு அது போதும். தன் நிலையிலிருந்து தாழாதிருப்பது, ஒருவன் தன் நிலையிலிருந்து தாழாதிருப்பது, தாழ்வு உற்ற போது உயிர் வாழாதிருப்பதுதான் மானப்பண்பு என்று தமிழர்கள் கருதினார்கள். 2 அரசர்களுக்குள்ளார சண்டை வந்துடுது. 2 அரசர்களுக்குள்ளார சண்டை வந்துடுது. முரண்படுகின்றார்கள். 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒருவேர் வேரல் இருவேர் வேரல் தீர்க்கை மன்று அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் ஒரு சண்டையில 2 பேரும் ஜெயிக்க முடியாது. ஒருத்தர் ஜெயிப்பார், ஒருத்தர் தோப்பார். தோற்றவர்களை அரசனாக இருக்கின்ற பொழுது அந்த அரச மரியாதையோடு அவரை நடத்துவாங்க. போட்டாலும் அது அரசன் தானே. ஆனா இங்க கணைக்கால் இரும்புரை என்ற அரசனுக்கும் செங்கனான் என்ற அரசனுக்கும் சண்டை வருது. கணைக்கால் இரும்பரை தோற்று போறான். இப்ப தோற்று போகின்ற பொழுது அவனை மன்னன் என்று கூட பார்க்காம நாயை சங்கிலியால் கட்டி அழைத்து வருவது போல, இழுத்து வருவது போல அவனை தெரு தெருவா கட்டி இழுத்துட்டு வரான். கொடும் சிறையிலே அடைக்கிறான். கொடும் சிறையிலே அடைக்கிறான். அந்த காலத்தில் அந்த காவல் இருக்கிறாங்க. அவனுக்கு நீர் வேட்கை அதிகமாக, தண்ணி தாகம் அதிகமா எடுக்குது. என்ன பண்ணுது, எவ்வளவு அடக்கி பார்க்கறான், முடியல. அங்கு காவல் இருக்கின்ற வீரர்களை பார்த்து, ஐயா தண்ணீர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஆனா உள்ள இருக்கிறவன் கைதியாக பார்க்காம, ஒரு அரசனாக பார்க்காம ஒரு கைதியாக அவன் பார்த்ததுனால அவன் சொன்ன நேரத்துல அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கல. அப்போ அவன் நினைக்கிறான், தன் உணவுக்காக, நீருக்காக
இறந்து உண்ணுகின்ற ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டு போச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலம் தாழ்த்தி எட்டாந்து அந்த தண்ணீரை உண்ணாமல் அருந்தாமல் அதை என்ன செய்யறான், வேணான்னு சொல்லிட்டு கடைசியா தன் உயிரை இழந்து விடுகிறான். இறக்கின்ற தருவாயிலும் அவர் ஒரு வேலை செய்யறான், ஒரு கவிதையை எழுதிவிட்டு ஒரு பாடலை எழுதிவிட்டு அவன் தாக்குறான். குழவி இறப்பினும் ஓம்படி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாழினது. அந்த காலத்துல வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிறை முதல் பெண்டிற்கு ஆடவரே உயிர் சொல்லுவாங்க. அதுல நிறைய எனக்கு முரண்பாடு உண்டு. ஆனா வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆண் மகனும் தன் மார்பிலே விழுப்புண்ணோடு சாக வேண்டும். மார்பில் என்ன செய்யணும், வீரத்தோடு அவன் தன் வீரனாக தான் செய்யணும், அவன் சாகணுன்றதுக்காக பண்ணுவாங்க. போர்க்களது இளைஞர்கள் போர்க்களத்திலே சண்டையிடுவார்கள். குழந்தை பிறந்து செத்து போகுது, அது என்ன போர்க்களத்து போகாது, சதை பிண்டமாகவே பிறகுது, உயிரே இல்லாம செத்தே பிறகுது. அப்போ அதுவும் இப்போ சண்டை போறது வாய்ப்பு இல்லை. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த காலத்துல அந்த குழந்தைக்கு வால் இருக்குல்ல, அந்த வாளை எடுத்து அதனுடைய மார்பில் ஒரு கீரல் போட்டு விழுப்புண்ணோடு அனுப்பி வைக்கின்ற பழக்கம் யாருடையது, தமிழர்களுடைய பழக்கமாக அந்த வரைக்கும். அப்படிப்பட்ட அந்த பரம்பரையில் வந்தன்னா உயிர் வாழ்வதற்காக பகைவன் கிட்ட தண்ணீரை வாங்கி அருந்துகின்ற ஒரு நிலை வந்துட, ஐயோ அப்படிப்பட்ட நிலை யார் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை துறந்தான் என்ற செய்தி இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான தகவல் பாருங்க. இந்த புத்தகத்தை அப்படின்னு சொன்னா சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்ற ஒரு தலைப்புல மனித இன்பம் அப்படின்றது. இன்னைக்கு பெரும்பாலான சிற்றின்ப பிரியர்களாக இருக்கின்றார்கள். சிற்றின்பம்னா என்ன, பேரின்பம்னா என்ன என்பதை தெரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். சிற்றின்பம் என்பது நிலையில்லாதது, முதல்ல இன்பமாக இருக்கும், அதன் முடிவிலே துன்பத்தை அது கொடுக்கும். இது பேர் சிற்றின்பம். நம்ம பெரும்பாலான வாழ்கின்ற வாழ்க்கை என்னதான், சிற்றின்பத்தை நோக்கிதான். அப்ப இறைவனை அடைகின்ற நிரந்தர இன்பம் இருக்குல்ல, அதுதான் பேரின்பம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மக்கள் தனக்கான அந்த விஷயத்தை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவருக்கு அதுக்கு ஒரு சின்னதா சிம்பிளா ஒரே வரியில அவர் சொல்றாரு, ஏமாற்றி வாழ்தல் சிற்றின்பம், பிறருக்காக வாழ்தல் பேரின்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் கூட கேட்கிறாங்க போயிட்டு, இந்த சித்தாந்தம் வேதாந்தம் சொல்றாங்க, சித்தாந்தம்னா என்ன வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அழகா சொல்றாரு, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் அப்படின்னு ரெண்டே வரியில அழகா ஒரு பாடல்ல அது வச்சிருப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு என்ன எதுவும் தெரியாம அந்த சிற்றின்பத்தில் மூழ்கி துன்பங்களை அனுபவிக்கின்றவர்களாக இன்றைய மனிதர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை அவர் சொல்றார். வானத்துல வட்டமிட்டு ஒரு கழுகு பறந்து கொண்டு இருக்கிறது. உத்து பார்க்கிறோம், நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஜூம் பண்ணி பார்க்கிறோம். அப்படியே ஜூம் பண்ணோம்னா அந்த அதுக்கு அப்படி ஜூம் பண்ணோம்னா அந்த பருந்தோட அழகு இருக்குல்ல, மூக்கு இருக்குல்ல, அதுல கொடியே விஷமுடைய நாகப்பாம்பு இருக்கு, விஷத்துக்குடைய நாகப்பாம்பு அதுல இருக்கு. அப்ப அந்த நாகப்பாம்பு அப்படியே போயிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா நாகப்பாம்பு வாயில பார்த்தா ஒரு தேரை ஒண்ணு மாட்டின்னு இருக்கு. தேரை, அந்த தேரையை ஜூம் பண்றாங்க. அந்த தேரை ஜூம் பண்ண தேரையோட வாயில ஒரு மலர்களில தேனை உண்ட அந்த மது உண்ட வாயோட ஒரு வண்டு ஒண்ணு இருக்கு. இப்போ பறவை இருக்கு, பரும்பு இருக்கு, பரும்போட வாயில பாம்பு இருக்கு, பாம்போட வாயில தேரை இருக்கு, தேரையோட வாயில வண்டு தேனை உண்டு வண்டு இருக்கு.
ஆனா இது எதுவுமே அந்த தேன் உண்டை வந்துருக்குல்ல, நம்ம எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த தேன் இருக்குல்ல வாயில, அது அப்படியே சுவைக்குது, இனிப்பா இருக்கு. அதுக்கு பின்னால் வர துன்பங்களை பத்தி அது தெரியல. அந்த நேரம் கிடைக்கின்ற அந்த சிற்றின்பத்திலே அந்த வண்டானது பிழைத்துக் கொண்டு இருக்கிறது. இது மாதிரிதான் இன்னைக்கு மனிதர்கள் அந்த சிற்றின்பம்ன்றதுல நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா அந்த கன நேர இன்பத்துக்காக தன்னுடைய வாழ்நாளின் நிலையான இன்பங்களை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இந்த பாடல்ல வச்சிருக்காங்க. இன்னொன்னு, பொதுவா புலவர்கள் நகைச்சுவை உணர்வு உடையாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜெகநாதன் ஐயா அவர்களை தான் இப்ப இந்த இடத்துக்கு நான் துணைக்கு அழைத்து வந்திருக்கேன். ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க போறேன். தலைமை தாங்கி முடிச்ச உடனே விழா முடிக்கிறது. போகும்போது நம்ம பகலன் ஐயா கூட இப்ப பையன் கொடுக்க போறாரு. அது மாதிரி ஒரு கைப்பைய அவர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, என்ன தலைவன் சொல்லி பெரியாளுன்னு சொல்லி தான் தலைமை தாங்க வச்சுங்க, இப்ப என்ன பையன் ஆக்கிட்டீங்களே அப்படின்னா. கையில பை வச்சதுனால பையன் சின்ன வந்து அர்த்தம், அதனால என்ன பையன் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாரா. எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. உணவு அருந்த கூட போயிருக்காங்க. ஒருத்தர் கிட்ட வந்து கால் கிட்ட வந்து, ஐயா உங்களுக்கு பூரி பிடிக்குமான்னு கேட்கிறாரு. பூரி பிடிக்குமான்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்லுகிறாரு, ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதா? ஜெகநாதன்னா பூரி ஜெகநாதன் இறைவனை பற்றி சொல்றாரு அவரு. உனக்கு எனக்கு பூரி பிடிக்காதா அப்படின்னு நகைச்சுவா சொன்னாராம். இது கூட பரவாயில்ல, சாகும் பரவாயில்ல கூட என்ன செஞ்சாராம், மரண படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. அவருடைய மகள் தான் அவரை கவனிச்சுக்கிறாங்க. பால் கொடுக்கணும், வேற வேலைக்கு பால் கொடுக்கணும். அந்த அம்மா ஏதோ அவசரத்துல அந்த பாலை வடிகட்டுற, இப்பெல்லாம் ஃபில்டர் அதெல்லாம் இருக்கு, அப்புறம் ஃபில்டர்லாம் கிடையாது, ஒரு துணியில தானே செய்வாங்க, வடிகட்டி தருவாங்க. ஆனா என்ன செய்ய, காலையில அந்த துணியில வடிகட்டி கொடுத்துருக்காங்க. அதை கழுவாம அவங்க தொழிற்சாம கூட என்ன செஞ்சுக்கிதுன்னா அதுலயே பால் என்ன செய்ய வடிகட்டி கொடுத்துருக்கு. இவர் பார்த்துட்டாரு, சொல்லவும் முடியல. அப்ப உடனே என்ன சொல்லிக்கிறாரு, அதை வாங்கி குடிக்கும் போது முகத்தை சுழிச்சுக்கிறாரு. அவர் தெரியுதுல்ல என்ன அதுல கொடுத்தாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிடுது, என்னப்பா பால் கசக்குதா அப்படின்னு கேட்டுது. பால் கசக்குதா, ஜுரம் அடிச்சா வாய் என்ன செய்யும், கசக்குமே. அந்த பொருள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பால் உங்களுக்கு என்ன கசக்குதாப்பா அப்படின்னு கேட்டுது. உடனே அவர் சொல்லிடுறாரு, பாலும் கசக்கவில்லை, நீ வடிகடி குடித்த துணியும் கசக்கவில்லை அப்படின்னு சொன்னாரா. அப்ப கூட என்ன ஒரு நகைச்சுவை உணர்வு பாருங்க. இந்த பாட்டுல அதே மாதிரி இதை படிக்கும் போது அந்த பாடம் ஞாபகம் வந்து, ஒரு புலவர் வெளியே போயிட்டு வராரு. வீட்டுக்கார அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, வீட்டுக்கார வெளியே அழைச்சிட்டு வராரு, அதனால அவருக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலையில பால் எடுத்து போய் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து கொடுத்துருக்கணும் இல்ல, வரவங்களுக்கு என்ன பார்த்து நம்ம கொடுத்துருக்கணும். பார்த்து கொடுக்கும்போது அதுல பார்த்தாரு, அது வாங்கினாரு, அப்படி எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து ஒரு தண்ணி அப்படி தெளிச்சாரு, குடிச்சுட்டு 3 சுத்து வந்தாரா, இது வணங்கி இருக்கிறார். பால் குடிச்சா குடிக்கணும் தானே, ஏன்னா 3 சுத்தி வணங்குவாங்களா, என்னங்க நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு அந்த அம்மா. உடனே அவர் சொல்லியிருக்காரு, இங்க வா அப்படின்னு இருக்காரு. அதான் பாற்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டு இருக்கிறார், அப்ப வணங்க தானே செய்யணும் அப்படின்னாரா. அந்த அம்மா எட்டி பார்த்தா எறும்பு ஒண்ணு இருந்தது. சீனிவாசன்னா சீனினா சக்கரை, சர்க்கரையில வாசம் செய்ய யாரு, எறும்பு இல்ல. அப்ப எறும்பு அதுல கிடக்குது, அதனால நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. நம்ம வீட்டுல அப்படியே இருக்கு, நாங்களாம் சாப்பிடுவோம், ஒன்னா சேர்ந்து தான் சாப்பிடுவோம். பாத்தீங்கன்னா அப்படி எடுக்கும் போது என்ன நம்ம கட்ட நேரம் என்னன்னா, யாருன்னா நண்பர்களுக்கு கொடுக்கும் போதோ பாத்தீங்கன்னா அப்படியே கொத்து முடி எப்படி வரும், அப்படியே முடி வரும். என்ன சொல்றாங்க, சார் உங்க பொண்டாட்டி வந்து மல்லிகை மாதிரி சமைப்பாங்க சொன்னீங்களா சார், ஆனா சர மாதிரி சமைச்சுக்கிறாங்க சார் அப்படின்னு இல்ல. நம்ம என்ன சொல்றது, முடி இருந்தா உறவு நீடிக்கவும் முடியும், முடி இருந்தா வேற என்ன பண்றது, சமாளிக்கணும் இல்ல. இப்படி ஒரு சொல்ல வேண்டிய குறைகளை கூட நல்ல விதமாக சொல்லுகின்ற அந்த பக்குவம் இருக்குல்ல, அந்த காலத்துல தமிழர்களுக்கு அது இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இங்கே நான் அந்த தகவலையும் இந்த புத்தகத்துல நான் பார்க்கிறேன். இன்னொரு செய்தி, கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் அப்படின்னு கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பார். அது மாதிரி
அன்பால வசமாக இதயம் எதுவுமே இல்லை, இசையால் மட்டும் இல்ல, அன்பால் வசமாக இதயம் எதுவும் இல்லை அப்படின்றத சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு. காலம் கருது இந்த பாட்டுல நான் சொல்லல. ஒரு அப்பா தன்னுடைய நிலையில் இருந்து முரண்டு சேராத சேர்க்கை சேர்ந்து மதுவுக்கும் மற்ற விஷயங்களுக்கு தீய வழக்கங்களுக்கு பலியாயிறார். பலியாயிட்டு வீட்டுல வந்து அந்த அம்மாவை கொடுமைப்படுத்துறாரு. அதை குழந்தை பார்க்கிற குழந்தைக்கு தாங்கிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை வந்து முடிவெடுக்குது. என்ன முடிவெடுக்குதுன்னா, இனி அப்பா கூட பேசக்கூடாது. அறப்போராட்டம் தொடங்குது. கொஞ்ச நாள் போகுது. தன் குழந்தையை எல்லா நாளும் குடிச்சிக்க மாட்டாங்க. நல்ல நேரத்துல தங்கிட்ட குழந்தை வரமாட்டேங்குது. அதை அவர் அப்பாவால தாண்டி கொள்ள முடியல. உடனே சத்தியம் பண்றார், இனிமே நான் குடிக்க மாட்டேன், இனிமே நான் உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமே என்ன செய்ய மாட்டேன், தீய வழியில செல்ல மாட்டேன், அம்மாவை அழைக்க மாட்டேன்ற விஷயத்த ஒரு பாடல சங்க பாடல்கள் அப்ப இருக்கு. மனுஷனுக்கு அப்பயும் பிடிச்சிதான் போல. சமீபத்தில் தான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஒரு செய்தி நான் பார்த்தேன். இங்க நம்ம தமிழ்நாட்டுல தான் இதே நிலைதான். ஆனா அந்த குழந்தை சத்தியம் பண்ணி பிறகு கூட அப்பா சொல்றது ஏற்றுல. குடிகாரம் பேச்சு பொழுதா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்யல, ஏற்றவே இல்லை. அப்பாவை தாங்க முடியல. பட்டாம்பூச்சி ஓடி வந்துள்ளாச்சு. ஆண் தேவதை எல்லாம் அப்பா அப்படிப்பட்ட அந்த ஆண் தேவதை தன்னுடைய நிலையை மாறினோன்னு அந்த பொண்ணால தாங்க முடியல. அம்மா வடிக்கிறா, தாங்க முடியல. அந்த குழந்தை கிட்ட கேட்கிறார், நான் தான் விட்டுன்னு சொல்லிட்டேனே பாப்பா, ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை, நான் நம்ப மாட்டேன், நீ ஒவ்வொரு நாளும் அப்படிதான் சொல்லிட்டு போற. மறுநாள் சாயங்காலம் என்ன செய்யற, வடிவல் மாதிரி காலையில பூஜை போட்டு போவாரு, சாயங்காலம் வந்து என்ன செய்வாரு, அம்மாவை போட்டு அடிப்பாருல, அது மாதிரி இவர் பண்றாரு, அதனால இனிமே அது நம்ப மாட்டேன்னு சொல்லு. அப்ப என்ன செஞ்சா நம்புவன்னு கேட்கிறாரு. நம்ம ஊர்ல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல செடியும் புதரும் மண்டி கிடக்குது, பயன்பாடாக இல்லாம இருக்கு. நீ நிஜமாவே மாறதா இருந்தா அந்த குளத்தை நீ சீர் பண்ணி கொடு, நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை. உடனே அந்த குழந்தை சொன்ன அடுத்த கடமை அவன் போறான், அந்த குளத்தை போய் வெட்டுறான், அந்த மரங்கள் எல்லாம் செடியெல்லாம் கிளீன் பண்றான். தன் கணவர் போயிட்டாங்க, மனைவி என்ன செய்யறாங்க, போறாங்க, அவங்களும் உதவுறாங்க. இந்த குழந்தைகளுக்கு போயிட்டு உதவுது. இந்த குழந்தை குடும்பமே செய்யறதை பார்த்து அந்த ஊரே என்ன செய்யுது, அவங்க உதவி செய்யறாங்க. அந்த குளமானது இன்று தூய்மையான மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த குளமாக அது இருக்கு. எல்லா காலத்திலும் அந்த அன்பு, இது எல்லாத்துக்கும் அடிப்படை எது இருக்குது, அந்த குழந்தையோட அன்பு. நம்ம அன்பா ஒருத்தரை ஈஸியா என்ன செய்யலாம், திருத்தி விட முடியும் அப்படின்றதுக்கு சங்க காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி அந்த இது இருக்கு. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு பெறுகிறேன். காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்துல பங்கு பெறுறாரு என்பது எல்லாருக்கும் தெரியும். விடுதலை வாங்கி கொடுத்தாருன்ற விஷயம் நமக்கு தெரியும். ஆனா முதல் அவர் விடுதலை இந்தியாவுக்காக பாடுபடவில்லை என்பதை நான் மனசுல வச்சுக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா போறாரு, தென்னாப்பிரிக்கா போறாரு. அங்க ரயில்ல போயிட்டு இருக்கும்போது அங்க அவரை ரயில் வந்து தூக்கி போடுறார். சில நாடுகள்ல சாதிய வெறி இருக்கும், சில நாடுகள்ல மத பேதங்கள் இருக்கும், சில இதுல நிற பேதங்கள் இருக்கும். இது எல்லாம் இந்தியாவில் இருக்கும், இது இந்தியாவோட தாக்குது. அப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறவெறி இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கால நிறவெறி என்ற வெறி இருக்கும். அதனால அவர் என்ன செய்யறாரு, இந்த அந்த அவமானப்பட்ட போது அங்க இருக்கிற மக்களை பற்றி யோசிக்கிறார். அங்க இருக்கிற கருப்பின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக யோசிக்கிறாரு. என்ன பண்ணலாம், எப்படி போராட்டத்தை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கலந்தாங்க வச்சுக்கிறோம். யாரை கேட்கிறோம்னா அவங்களுடைய ஞான குருவான தால்சாய் கிட்ட கேட்கிறேன். அந்த மனுஷன் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போறாரு. இந்தியாவில் அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு புத்தகம் கிடைச்சது எனக்கு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்துவிடல் அப்படின்னு அதுல இருக்கு. அது பேர் திருக்குறள் அப்படின்னு ஒரு ஆங்கில பதிப்பு புத்தகத்தையே அவர் அனுப்புறார். ஒரு அறப்போராட்டம் செய்ய அப்படின்னு சொல்றாரு. ஒரு போராட்டத்துல ஒரு நாட்டின் விடுதலையை வாங்கிவிட முடியுமான்னு காந்தி கேட்டார். ஏன் முடியாது? அந்த ஒற்றை பாடலை வைத்துதான் நான் போரும் அமைதியும் என்ற உலக புகழ் பெற்ற புத்தகத்தையே எழுதினேன். அதனால நீ எடு, அதனால அந்த அறவழி போராட்டத்தை நீ முன்னெடு, நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அங்க போராடிட்டு இங்க வர. இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு இங்கிலாந்து அரசு வருது. அந்த பாராளுமன்றத்தில் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க.
எப்பவுமே ஆளுங்கட்சி ஒண்ணு சொன்னா நல்லதாவே இருந்தாலும் எதிர்கட்சி தான் செய்யும், எதிர்க்கிற மனநிலை அதான் எதிர்க்கும், அதுதான் மனநிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தியாவுக்கு ஏன் கொடுக்குறோம், விடுதலை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்கிறாங்க. அப்போ அந்த மன்றத்தில் இருந்தவர் சொல்றாங்களா, இந்தியர்கள் நம்ம அடிமைப்படுத்தும் போது நம்ம எதிர்த்து வாழ் கொண்டு போரிட்டார்கள், வேல் கொண்டு போரிட்டார்கள், நம்ம அதை விட வலிமை வாய்ந்த துப்பாக்கியை கொண்டு அடையணும். அவங்க துப்பாக்கி கொண்டு போராடினாங்க, நம்ம பீரங்கி கொண்டு அடைக்கணும். இப்போ அறவழி போராட்டம் ஒண்ணு வச்சு போராடுறாங்க. நாம அந்த அறவழிக்கு எதிராக வேறொரு ஆயுதம் இந்த உலகத்துல என்ன இல்ல, இல்லவே இல்லை. எப்படி பண்ணுவது? அதனால விடுதலை அவர்கள் கொடுப்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்தார்கள். இது மாதிரி இந்த தகவல்கள் இன்னும் கூட நிறைய காதல் எல்லாம் இருக்கு, காலம் கழித்து நான் முடிக்கிறேன். இது மாதிரி 251 தகவல்கள் இந்த நூல்ல இருக்கு. ஒரு சிறந்த அற்புதமான ஒரு நூலாக, தகவல் களஞ்சியமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல அது காலப்பட்டகமாக அது இருக்கும். இளைய சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, பேசுகின்றவர்களுக்கு, எழுதுகின்றவர்களுக்கும் அது ஒரு ஒரு மாடலாக அல்லது ஒரு எடுத்தாளக்கூடிய ஒரு புத்தகமாக, ஒரு பொக்கிஷமாக அது இருக்கும். முடிந்த வரைக்கும் அந்த புத்தகத்தை மக்களிடம் கொண்டு போய் சேருங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.